வணக்கம் நண்பா. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான மெயின் மோட்டோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக படிக்கணும். இது இப்போ காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்லாம் இருக்கும். அதை வந்து இது இது எதனால வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கூட பலருக்கு தெரியாது. ஆனால் படிச்சுட்டு இருப்போம். இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதை மறுபடியும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதமோ 2 மாதமோ அது மறுபடியும் மறந்துடும். நான் இந்த ஃபீல்டில் ஒரு 8-9 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன், படிச்சுட்டும் இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 எக்ஸாம் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன். இப்போ என்னோட டைமில் இப்போ வந்து நான் பண்ண தப்பு எனக்கு எதுக்கு 8-9 வருஷம் எடுத்துச்சு? அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது. நீங்கள் வருஷமோ இல்லை இப்போ அடுத்து வர செலெக்ஷன்லேயோ பாஸ் ஆகணும் அப்படிங்கிற கருத்தில் தான் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணலைன்னா அதை நீங்கள் திருத்திக்கலாம் இல்லையா? அந்த ஒரு நல்ல காரணத்தினால அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். அழகு 1 இப்போ பாடத்துலேருந்து போகிறோம். முதல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 6th-லேருந்து 11th-12th வரைக்கும் போகலாம் உங்களோட டிமாண்ட் பொறுத்து. இப்போ அழகு 1 6th சயின்ஸ் டேர்ம் 1 அழகு 1 பார்க்கலாம். இது அளவீடுகள். இது அளவீடுகளில் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அழகுமுறைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பன்னாட்டு அழகுமுறை அதாவது எஸ்ஐன்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7. இந்த பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே இருக்கு பாருங்க. பன்னாட்டு அழகுமுறை எப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் சான் முழம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஆடிலாம் யூஸ் பண்ணுவோம். இதே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட அழகுமுறை இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கும் அவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டயக்ராமாக பார்க்கும்போது நான் வந்து இப்போ ஒரு 100 மீட்டர் நான் அளந்து கொடுக்குறேன்னா அவங்க வந்து அதை வேற அளவில் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அளவு மாறுபாடு வரும் இல்லையா? அதை வந்து போக்குறதுக்காக இதில் என்ன ஒன்றுனா இப்போ நம்ம தமிழில் படிக்கிறோம்னா அந்த புக்கு போய் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அது புரியாது. ஆனால் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அளவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு யானை வரைகிறேன் அப்படின்னா அதை அவங்க எந்த நாட்டில் போய் எந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க பார்த்தாலும் அது யானை தான். அதே மாதிரி இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ 100 மீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு ஒரு டயக்ராம் போடுறேன் அளவுகள் வச்சு. இது எனக்கும் அவங்களுக்கும் ஒரே அளவு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த டயக்ராம் எளிமையாக புரிஞ்சுக்குவாங்கல்ல. ஏன்னா ஒரே அளவு தானே யூஸ் பண்ண போகிறோம். இதனால இந்த அறிவியலாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கொன்று கூடி இப்போ நம்ம எல்லா நாடுகள்லையும் ஒரே அளவாக பயன்படுத்துகிறா நம்ம எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேஷன் அந்த அளவுகள் பற்றின புரிதல் இருக்கும், ஒரே அளவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணாங்க. இப்போ அது முடிவு பண்ணி சரி எதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசும்போது பரவாயில்ல. நம்ம யூஸ்வலாக நம்ம நிறைய எதை பயன்படுத்துவோம், நீளம் நிறை காலம் அந்த மாதிரி 7 எடுத்திருக்காங்க. 7 அடிப்படை அலகு. இப்போ எஸ்ஐ அலகு முறையில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 7. இதுதான் பன்னாட்டு அழகுமுறை. எஸ்ஐன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா சிஸ்டமே இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு வார்த்தை அதுலேருந்து வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு பின்னாடி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 7 இருக்கு. இந்த 7க்கும் எதுக்காக இதை யூஸ் பண்ணாங்க, இந்த அளவை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 7 தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த 7 தான் மொத்தமே எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இதுலயே வழி அலகுகள் துணை அலகுகள் இருக்கு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்குறோம். இப்போ இந்த 7 என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னன்னா வெப்பநிலை பார்த்தோன்னா நம்ம டிகிரி செல்சியஸ்லையும் சொல்லுவோம். என்னோட வெப்பநிலை என்னன்னு கேட்டோம்னா 31°C 32°C டிகிரி செல்சியஸ்லையும் சொல்லுவோம், ஃபேரன்ஹீட்லையும் சொல்லுவோம், கெல்வின்லையும் சொல்லுவோம். அந்த மாநாட்டில் அவங்க கலந்து பேசும்போது எல்லாருக்கும் கெல்வின் ஓகேப்பா, எல்லாரும் கெல்வின் அக்செப்ட் பண்ணதுனால கெல்வினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தொலைவுக்கு மீட்டர், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், காலத்துக்கு வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா, இப்படி 7 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான் எஸ்ஐ அழகுமுறை. நாங்கள் நீ 6வதுலேருந்து 12th வரைக்கும் படிச்சீங்கன்னா எல்லா வகுப்புலையும் இது உண்டு. அதனால இது உங்களுக்கு இது அடிக்கடி ரிப்பிட்டேஷனாக நீங்கள் இதை படிச்சிருக்கிறதுனால இது கண்டிப்பாக உங்கள் மனசில் அப்படியே நின்றுடும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மார்க் பண்ணது தாங்க கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்ற எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். இந்த மார்க் பண்ணது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவோம். இப்போ அடுத்த அளவீடுன்னு கொடுத்துருக்காங்க. அளவீடுனா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா தெரிஞ்ச பொருளை வச்சு தெரிஞ்ச அளவை வச்சு தெரியாத அளவை அளக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு ஸ்கேல் இருக்குது, அதில் ஆல்ரெடி சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் மார்க்கிங்லாம் இருக்கும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். நான் இப்போ ஒரு குண்டூசி அளக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த குண்டூசியோட நீளம் தெரியாதனால தானே நான் அளக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அந்த ஸ்கேலு தெரிஞ்ச அளவு, குண்டூசி தெரியாத அளவு. இப்போ அந்த தெரிஞ்ச அளவை வச்சு நான் தெரியாத வளர்க்குறேன்ல, இதுக்கு பேர் அளவீடுன்னு சொல்கிறாங்க. அளவீடுல 2 இருக்குது. இப்போ நான் அந்த குண்டூசியோட அளவை கண்டுபிடிச்சிட்டேன். 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 10ன்றது எண், சென்டிமீட்டர்ன்றது அலகு இல்லையா? 10 சென்டிமீட்டர் ஒரு எண் இருக்கும், ஒரு அலகு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம போனோம்னா அப்படியே போனோம்னா நீளம் இருக்கு. நீளம் அப்படின்னா என்னன்னா ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் 100 மீட்டர் ஓட போறேன்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க. நான் 100 மீட்டர் முடிக்கிற இடம் ஒரு புள்ளி, என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு புள்ளி, முடிக்கிற இடம் ஒரு புள்ளி. இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 100 மீட்டர். இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் அவங்க நீளம் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. இப்போ நீளத்தின் அலகு மீட்டர். அதன் குறியீடு எம்னு சொல்றாங்க. என்னன்னா மீட்டர்ல முதல் எழுத்து என்ன? எம். அதை தான் நீளத்தின் அலகு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் இருக்கு.
அந்த ஸ்கேல்ல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மார்க்கிங்ஸ் இருக்குமா? இந்த 1 சென்டிமீட்டருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன கோடு இருக்கும். இந்த 10 சின்ன கோடு மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அப்போ 1 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு 10 சின்ன கோடு இருக்கா? அப்போ அந்த 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. இதை எப்படி ஈஸியா வந்து நீங்க வந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு லாங் ஜம்ப் நான் தாண்டுறேன். ஒரு 4,5 மீட்டர் போலீஸுக்கு தாண்டணும். ஒரு லாங் ஜம்ப் வந்து 4,5 மீட்டர் தாண்டணும்னா 4,5 மீட்டர். இதை வந்து நீங்க அந்த டேப் பிடிச்சி அளந்தா கூட உங்களுக்கு அது தெரியும். 450 சென்டிமீட்டர் இருக்கும். 400 சென்டிமீட்டர் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 சென்டிமீட்டர் தனியா இருக்கும். இது 450 சென்டிமீட்டர் இருக்கும். 4,5 மீட்டர் 450 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 1 மீட்டர் எத்தனை? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அடுத்து 1 கிலோமீட்டர். இப்போ அதே போலீஸ் ஈவெண்ட்ல 1500 மீட்டர் நீங்க ஓடுறீங்க. 1500 மீட்டர் ஓடணுன்றத 1.5 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்களா? 1500 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், அப்படிதானே? இப்போ 1 கிலோமீட்டர்னா 1000. இதே மாதிரி இன்னொரு இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 1 கிலோமீட்டர் கேஎம்னு போடுறோமா? கே அப்படின்னா 1000ன்னு அர்த்தம். இப்போ 2K26ன்னு சொல்றோம் அப்படின்னா 2026. அதே மாதிரி 2K கிட்ஸ்ன்னு சொல்றோம். 2K கிட்ஸ்னா 2000 பிறந்தவங்க 2K கிட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கேங்கிறத நம்ம 1000 டினோட் பண்ணலாம். இப்ப பாருங்க, 1 சென்டிமீட்டர் ஸ்கேலுக்குள்ள 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 கோடு இருக்கும். 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் நான் லாங் தாண்டினா 100 சென்டிமீட்டர் தாண்டி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் கே சொன்னா 1000 மீட்டர். இதை ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்ம போனோம்னா, இது நீளத்தின் எஸ்ஐ அலகு, நிறையின் எஸ்ஐ அலகு, காலத்தின் எஸ்ஐ அலகு. இது மூணும் நம்ம ஆல்ரெடி மேல பார்த்தோம். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இந்த படத்தை பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. ஏபி 2 பக்கம் இருக்கு. பரப்பளவுனா 2 பக்கம் தான். கனசதுரமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வீட்டு நிலம் இருக்கு, நிலத்தை அளக்க போறோம்னா அந்த ஒரு சைடுல நீளம், ஒரு சைடுல அகலம். சதுரத்துக்கு எல்லாம் ஒரே பக்கம் தான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீளம் அகலம்னு. நீளம் அகலம் இந்த 2 பக்கம் அளப்போமா? 2 பக்கம் இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் பெருக்குனா மொத்த பரப்பளவு நமக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம்ல ஏ மீட்டர்ல அளக்குறோம் எஸ்ஐ யூனிட், பி மீட்டர்ல அளக்குறோம் எஸ்ஐ யூனிட். இந்த மீட்டர் மீட்டர் இன்ட்டு மீட்டர் பெருக்குனா மீட்டர் ஸ்கொயர், அது பரப்பளவு. பருமன்னு பாத்தீங்கன்னா கனசதுரத்தை தான் பருமன்னு பார்ப்போம். கருமன்னா இங்க ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பின்னாடி பக்கம் கனசதுரத்துல பின்னாடி ஒரு பக்கம் இருக்குல்ல, அது சின்னு சொல்றோம். ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு மீட்டர், இங்க ஒரு மீட்டர், இங்க ஒரு மீட்டர். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். பருமனின் அலகு மீட்டர் கியூப். பரப்பளவுனா 2 பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பருமன்னா 3 பக்கம். அடுத்து இந்த டேபுலர் காலத்தை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த டேபிள் பார்க்குறோம். இப்போ டெசி அப்படின்னா என்னன்னா 1/10, 10ல் 1 மடங்கு தான் டெசி அப்படின்னு எப்பவுமே சொல்லுவோம். இப்போ டெசி மீட்டர் அப்படின்னா எவ்வளவு வரும்னா, மீட்டரை வந்து 0.1 மீட்டர் தான் டெசின்னு வரும். எப்படி சொல்றோம்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு சொல்றோமா? இப்போ 100ல 10ல் 1 மடங்கு எவ்வளவு? 10. அப்ப 10 சென்டிமீட்டர் தான் ஒரு டெசி மீட்டர்னு சொல்லுவோம். 10ல் 1 மடங்கு டெசி. இப்போ சென்டி அப்படின்னா 100ல் 1 மடங்கு. இப்போ எப்படின்னா 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் தான் சென்டி. புரியுதுல? இப்போ 100ல் 1 அதான் சென்டி. இப்போ அடுத்து வந்து மில்லி என்ன சொல்றோம்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்குள்ளேயே 10 மில்லிமீட்டர் இருக்கும். நம்ம ஸ்கேல் சொன்னல, ஸ்கேல் 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 மில்லிமீட்டர் இருக்கும். 10 சின்ன கோடு இருக்கும். அப்ப 100 சென்டிமீட்டர்ல ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு 10 கோடு இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்க்கணுமா? 100 சென்டிமீட்டர் கூட ஒரு 0 சேர்த்தா மில்லி. இப்ப டெசில இருந்து கூட ஒரு 0 சேர்த்தா சென்டி, சென்டில இருந்து கூட ஒரு 0 சேர்த்தா மில்லி. இப்ப நானோமீட்டர்னா என்ன சொல்றாங்கன்னா 10⁻⁹ நானோன்னு சொல்றாங்க. இப்போ 10⁻⁹ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டரை 100 கோடி மடங்கு பிரிக்கணும். அது ஒரு சின்ன பார்ட்டிகல் தான் 10⁻⁹ சொல்றான். 10⁻⁹ மீட்டர். நானோ டெக்னாலஜி சொல்றாங்கல்ல, அது அந்த அளவுக்கு சின்ன பார்ட்டிகளை வச்சு அதுல டெக்னாலஜி பண்ணுவாங்க. அதுதான் நானோ டெக்னாலஜி சொல்றாங்க. இப்ப நானோனா ஒண்ணும் இல்ல, 10⁻⁹. கிலோனா சொல்லிட்டேன். கேனா 1000. அடுத்து நம்ம வந்து ஒரு அளவுகோலை படுத்தி நம்ம அளக்கும் போது, நம்ம அளவிடும் போது ஏற்படுற காமனான மிஸ்டேக் 3 சொல்றாங்க. நம்ம சுழியில இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப சுழியில இருந்து கரெக்டா 0ல வச்சு ஆரம்பிச்சாதானே கிடைக்கிற அளவு கரெக்டா இருக்கும். நம்ம 0க்கு முன்னாடியே பின்னாடியே வச்சா கிடைக்கிற அளவு முன்னாடியே பின்னாடியே போயிடும். அந்த மிஸ்டேக் முதல் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், இப்போ 0ல இருந்து ஒரு குண்டூசி வைக்கிறேன், ஸ்கேலுக்கு இணையா வைக்கணும். அதை 0ல வச்சு குண்டூசியை கொஞ்சம் கிராஸா பிடிச்சா கிடைக்க வேண்டிய அளவு ஒரு குண்டூசியோட அளவோட எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இந்த தவறையும் பண்ணுவோம். 3வது தவறு என்ன அப்படி சொல்றாங்கன்னா இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்றாங்க. இந்த இடமாறு தோற்றப்பிழை என்னன்னா, இந்த டயக்ராம்ல பாருங்க தெரியும் உங்களுக்கு. எப்பவுமே 0க்கு நேரா ஒரு பொருளை வச்சு அளக்குறோம்னா அதை செங்குத்தா அது மேல இருந்து பார்த்தா தானே அந்த பொருள் 0க்கு நேரா இருக்கும்.
அந்த ஏ பார்க்குறது சி பார்க்குறது பாருங்க, இந்த நம்ம ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ சாஞ்சு பார்த்தோம்னா இப்போ ஜீரோக்கு முன்னாடி இருக்க மாதிரியே இல்லை ஜீரோக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக் பின்னாடி நம்ம கிடைக்கிற அளவுல வரும். இந்த அளவு வரக்கூடாது, இந்த 3 மிஸ்டேக்கை காமனாக பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த மிஸ்டேக்கை தவிர்க்கணும், அவாய்ட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நிறை போகிறோம். நிறைனா ஒரு பொருள் இருக்கிற பருப்பொருளோட அளவு தான் நிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளில் எவ்வளோ பருப்பொருள் இருக்கோ அதுதான் நிறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எடைன்றது வேற. எடைன்றது புவியீர்ப்பு விசையை மல்டிப்ளை பண்ணணும். புவியீர்ப்பு விசை ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருளின் அளவு மல்டிப்ளைடு பை புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையும் அதில் சேர்த்தோம் அப்படின்னா அது எடைன்னு சொல்கிறாங்க. நிறையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கிலோகிராம்னு படித்தோம். எடையின் அலகு நியூட்டன்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை வேறுபாடு பார்க்குறோம். பூமியை விட நிலால ஈர்ப்பு விசை குறைவு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போய் நிலாவில் இறங்கினார்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ இருக்கும், சும்மா பாருங்க. அதில் அவர் ஜம்ப் பண்ணி போவார். நிலாவில் அப்படியே ஜம்ப் பண்ணி போவார். என்னன்னா இங்கே நார்மலாக இங்கே பூமியில் ஈர்ப்பு விசை அதிகம். நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா உடனே மறுபடியும் தரைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ஈர்ப்பு விசை அதிகம். அங்கே ஈர்ப்பு விசை கம்மி. அதனால ஜம்ப் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகி தான் கீழே வந்து இறங்குவார். எந்த அளவுக்குன்னா 6 மடங்கு கம்மி. இப்போ நம்ம இங்கே இருக்கிறத விட, பூமியில் இருக்கிறத விட நிலவுல ஈர்ப்பு விசை 6 மடங்கு கம்மி. இப்போ என்னோட எடை நிறைன்றது ஈர்ப்பு விசையே நம்ம சேர்க்க மாட்டோம். ஈர்ப்பு விசையே இல்லாமல் பருப்பொருட்களின் அளவு தான் நிறைன்னு சொல்கிறோம். இப்போ என்னோட நிறை இங்கே வந்து 70 கிலோகிராம்னா அங்கே போனாலும் நான் 70 கிலோகிராம் தான் இருப்பேன். ஏன்னா ஈர்ப்பு விசை அது பொருட்படுத்தாது. ஆனால் என்னோட எடை இங்கே எவ்வளோ இருக்கோ அதை விட 6 மடங்கு அங்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா 6 மடங்கு ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்குல்ல, அதனால 6 மடங்கு அது கம்மியாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. பூமியை விட நிலவுல ஈர்ப்பு விசை குறைவு. எத்தனை மடங்குன்னா 6 மடங்கு. நம்ம அடுத்து போகிறோம். அடுத்து மில்லிகிராம், கிராம், கிலோகிராம். இந்த சைடில் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. இதை பாருங்க எப்படின்னா, இந்த கிராமை வந்து நம்ம மீட்டராக எடுத்துக்கலாம். இப்போ மில்லி என்ன சொன்னேன், 1/1000. கே என்ன சொன்னேன், 1000. மில்லி துணை பன்மடங்கு, கே பன்மடங்கு. மில்லி 1/1000, கே வந்து கே அப்படின்னா என்ன சொன்னேன், 2K சொன்னல, 1000. 1000 மில்லிகிராம் சேர்ந்தாதான் 1 கிராம். அப்படின்னு இதில் பாருங்க, 1000 மில்லிகிராம் சேர்ந்தா 1 கிராம். அதே 1000 கிராம் சேர்ந்தா 1 கேஜி. இப்போ 1 கிலோகிராமுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. 1000 கிலோகிராம் சேர்ந்தா 1 டன். 1000 கிலோகிராம் சேர்ந்தா 1 டன். 100 கிலோகிராம்னா 1 குவிண்டால்னு சொல்லுவோம். அது இங்கே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. 100 கிலோகிராம் 1 குவிண்டால். பொதுத்தராசுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக தொங்க விட்டால போலியா, இந்த பக்கம் 1 கிலோவோ 1/2 கிலோவோ எடக்கல் வைப்போம். அந்த பக்கம் வந்து தெரிஞ்ச அளவு இந்த பக்கம் வைப்போம், தெரியாத அளவு அந்த பக்கம் வச்சு தொங்க விடுவோம். 2 ஈக்குவலாக வந்தால் ஓகே, எடை ஈக்குவலாக இருக்கும். இது அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க முடியாது அந்த கிராம் அளவுக்கு. ஆனால் மின்னணு தராசுன்றது என்னன்னா டிஜிட்டல். நம்ம டிஜிட்டல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டிஜிட்டல் தான். டிஜிட்டல் எடை மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோம், நகை கடையிலலாம் பார்த்துருப்பீங்களா, அதுதான் மின்னணு தராசு. அதில் 0.00ன்னு இருக்கும் வேல்யூ. நீங்கள் 1 மில்லிகிராம் அளவு வச்சா கூட அதில் 1 காட்டும், மில்லிகிராம் காட்டும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பொது தராசில் தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம் அளவுக்கு முதல்ல எடக்கல் இருக்காது ஒன்று, ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் ஈக்குவலாக அதை நீங்கள் பார்க்க முடியாது. மின்னணு தராசு மில்லிகிராம் அளவுக்கு காட்டும். மூணாவது நம்ம காலத்தை பற்றி பார்க்குறோம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. இந்த காலத்தை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்னன்னா, முற்காலத்தில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா குச்சி ஊனியும் மார்க்கடியாரத்திலையும் பார்த்தாங்களாம். குச்சி ஊனினா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு குச்சை வந்து நம்ம மணலில் சொருவி வைக்கிறோம். இப்போ சூரியன் கிழக்கு பகுதியிலேருந்து உதிக்குமா, இந்த சூரியன் கிழக்கு பகுதியிலேருந்து உதிக்கும் போது அதோட சூரிய வெளிச்சம் வந்து அந்த குச்சி மேலே படுதுன்னா அந்த குச்சியோட நிழல் எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்க, மேற்கு திசையை நோக்கி நீளமாக இருக்கும். இப்போ சூரியன் மேலே வர அந்த நிழலோட நீளம் மேற்கு திசையிலேருந்து கம்மியாகிக்கிட்டே வரும். இப்போ சூரியன் உச்சிக்கு வரும்போது குச்சியோட நிழல் குச்சிக்கு கீழேயே விழுகும். மறுபடியும் அது மேற்கு நோக்கி சாயந்தரம் ஆக மேற்கு நோக்கி கீழே இறங்கும்போது கிழக்கு நோக்கி அந்த குச்சியோட நிழல் கிழக்கு நோக்கி கூடிக்கிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமா. இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க நேரத்தை ஒரு தோராயமா கணக்கிட்டாங்க. இதே மாதிரி மணல் கடியாரன்றது இந்த படத்துல கொடுத்துருக்கத பாருங்க. மேலே மணல் இருக்கும் ஃபுல்லா, கீழே எம்டியா இருக்கும். மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மணல் வந்து கீழே வரும். அது குறிப்பிட்ட நேரம் ஆகுமா, அதை குறிப்பிட்ட நேரத்தை ஒரு இவ்வளவு நேரம் ஆகுது, இந்த கடியாரத்துல இந்த மணல் போய் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அதை ஒரு டைமா கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அடுத்து அதை அப்படியே திருப்பி தலைகீழ வைப்பாங்க. மறுபடியும் மணல்லாம் மேலே போயிடுமா, கீழே எம்டியா இருக்குமா, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது மறுபடியும் கீழே வரும். இப்படியா டைமை வந்து முற்காலத்தில் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு இதில் சொல்றாங்க. அடுத்து மேலும் அறிவோம். இங்க ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் இந்த பாடத்திலே வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இங்கிருந்து வந்திருக்கு. எப்படின்னா ஓடோமீட்டர். இந்த பாக்ஸ்ல மொத்தமா ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 5 பாயிண்ட் என்னன்னா சிம்பிள் தான். ஓடோமீட்டர் அப்படின்னா என்னன்னா, நம்ம பைக் நான் ஓட்டுறேன்னா பைக்ல 2 மீட்டர் இருக்கும்.
ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ குழப்பிக்கிறது அதான், ஓடோமீட்டரும் ஸ்பீடோமீட்டரும் தான் நம்ம குழப்பம். என்னன்னா ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று என்ன சொல்றோம்னா, இப்போ தற்சமயத்தில் நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்திலே என் பைக்கை ஓட்டிட்டு இருக்கேன்னா ஸ்பீடோமீட்டரில் காட்டுற வேல்யூ 60 கிலோமீட்டர். பட் நான் அந்த பைக் வாங்கி இது வரைக்கும் 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, என் பைக் வாங்கினதே இது வரைக்கும் 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு ஒரு ஸ்பீடோமீட்டர் காட்டும்ல, ஒரு மீட்டர் காட்டும்ல, 25,000 கிலோமீட்டர் கடந்த தொலைவை. அதை தான் ஓடோமீட்டர்னு சொல்றாங்க. என் பைக் வாங்கி இவ்வளவு தொலைவு கடந்திருக்கு, 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும் நான், அதை ஓடோமீட்டர்னும். இப்போ தற்சமயத்தில் நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன், 60ல் போகிறேன்னா 70ல் போகிறேன்னா அதை ஸ்பீடோமீட்டர்னு சொல்கிறோம். மெட்ரிக் அலகுகளை நான் சொன்னேன்ல, எஸ்ஐக்கு சிஸ்டம் இன்டர்நேஷனல் பிரெஞ்சு வார்த்தைன்னு. அது எதுக்காக வந்துச்சுன்னா, முதல்ல இந்த மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் அப்படின்னா கிராம் மீட்டர் லிட்டரில் அளக்கிறது தான் நம்ம வந்து திட்ட அலகுகள் மெட்ரிக் அலகுகள்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்சது பிரெஞ்சுக்காரங்க 1790 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தற்காலத்தில் பயன்படுத்துகிற ஸ்கேல் இருக்குல்ல, நம்ம பயன்படுத்த அளவுகோல் ஸ்கேல், அதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் வில்லியம் பெட்வெல். 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சார். அரடி ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் இருக்கும், 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சது வில்லியம் பெட்வெல். ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, நான் பெட் கட்டி சொல்கிறேன், 1 சென்டிமீட்டர்னா எல்லா ஊர்லேயும் 1 சென்டிமீட்டர் தான். அளவுகோல பெட் கட்டி சொல்லலாம். பெட்வெல் 15 சென்டிமீட்டர் இருக்கும் அரடி ஸ்கேலில், 16ஆம் நூற்றாண்டில் பெட்வெல் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் எங்கன்னா பாரிஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஐஃபில் டவர் இருக்குமே, அது வந்து பாரிஸ். இப்போ பாரிஸில் என்ன இருக்குன்னா, எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் இருக்கு. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் பாரிஸ்ல இருக்கு. அங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் மீட்டர்னு சொன்னேன், கிலோகிராம்னு சொன்னேன், செகண்ட்னு சொன்னேன். இது எல்லாமே வந்து நம்மளா உருவாக்குனது தானே. ஒரு கிலோகிராம்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கணும்ல, நம்மளா உருவாக்கிட்டது தானே. 1 கிலோன்றதை நம்மளா உருவாக்கிட்டது தானே, மனிதரால் உருவாக்கப்பட்டதா 1 கிலோன்றது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. இந்த மெயின் பேரண்ட் எங்க வச்சிருக்காங்கன்னா, 1 மீட்டர்னா இதுதான், 1 கிலோனா இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு கண்டிப்பா இருக்கணும். அதை வச்சுதான் நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மெயின் எங்க இருக்குன்னா, 1 மீட்டர் நீளமுள்ள படித்தர கம்பி, அது வந்து பிளாட்டினம் இரிடியம் உலோகத்தால செய்யப்பட்டது. பிளாட்டினம் இரிடியம் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, அது துருப்பிடிக்காது, தேய்மானத்துக்கு உட்படாத. இப்போ துருப்பிடிச்சா அதோட நீளம் 1 மில்லிமீட்டர், இல்லைன்னா வெயிட் 1 கிராம் கூடலாம், இல்லை அரிச்சா குறையலாம். இப்போ இது வந்து பிளாட்டினம் இரிடியத்தில் நடக்காது. அதனால இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதை 1 மீட்டர் நீளமுள்ள படித்தர கம்பி பாரிஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரிஸ்ல ஈஃபில் டவர் இருக்கு. ஈஃபில் டவர் உயரத்தை எதில் அளப்போம், மீட்டர்ல அளப்போம். அப்ப அங்க ஒரு மீட்டர் படித்தர கம்பி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த அந்த 1 மீட்டர் படித்தர கம்பி இருக்குல்ல, அதோட நகல் ஒன்றை நம்ம டெல்லியில இருக்க தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதுல தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லி. அங்க அந்த 1 மீட்டர் படித்தர கம்பியோட நகல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி 1 கிலோகிராம் உலோக தண்டு இருக்கு. அதுவும் பிளாட்டினம் இரிடியம் தான், ஏன்னா அது துருப்பிடிக்காது, தேய்மானம் அடையாதுன்னு சொன்னோம்னா. அந்த ஒரு கிலோ அளவுள்ள உலோகத்தண்டு எங்க இருக்குன்னு கேட்டோம்னா பிரான்ஸ்ல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான நிறுவனத்துல செவ்ரேஸ் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. செவ்ரேஸ் தான் ஊர் பேரு. பிரான்ஸ்ல செவ்ரேஸ்ல 1 கிலோகிராம் உலோகத்தண்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப அது நிறுவப்பட்டதுன்னா 1889ல இருந்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கோட பின்வருவற்றை நிரப்புக. இது சும்மா சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி 7875 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அதை மீட்டர்ல மாற்ற சொல்றாங்க. நான் சொன்னேன் 4 மீட்டர் லாங் ஜம்ப் தானே 400 சென்டிமீட்டர் நான் தாண்டி இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல மொத்தமா 100 கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணி பாருங்க, ரவுண்ட் ஆஃபா 100 பாருங்க, 7800 இருக்கும். அப்ப 2 0 கழிச்சு 78 மீட்டர் இருக்கும். பின்னாடி உள்ள 75 சென்டிமீட்டராகவே வச்சிருவோம். இப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 78 மீட்டரும் 75 சென்டிமீட்டரும் வரும். இப்போ மீட்டர்ல கொடுத்து கிலோமீட்டர் கேட்குறாங்க. கிலோ அப்படின்னா என்ன சொன்னா 1000 சொன்னேன். இதுல 1195ல மொத்தமா எத்தனை 1000 இருக்கு, 1000 இருக்கு. அப்போ 1 கிலோமீட்டர் மீதி எவ்வளவு இருக்கும், 195. அதை அப்படியே கொண்டு போய் மீட்டர்ல போட்டுருவோம். இப்போ 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்னு கொடுத்து இந்த பக்கம் மில்லிமீட்டர்ல கேட்குறாங்க. சென்டிமீட்டர் நான் சொன்னேன், 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 கோடு இருக்கும். ஸ்கேல்ல சொன்ன 10 கோடு இருக்கும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்ததா 1 சென்டிமீட்டர். இப்போ 15 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டருக்கு 10னா மல்டிப்ளைட் பை 10, 150 மில்லிமீட்டர் பிளஸ் 10 மில்லிமீட்டர், ரெண்டுமே மில்லிமீட்டர் கூட்டிக்கலாமா, 160 மில்லிமீட்டர். 45 கிலோமீட்டர் அப்படிங்கிறத மீட்டர்ல கேட்டுருக்காங்களா. அப்ப கிலோன்றது என்ன சொன்னேன், 1000 அப்படின்னு சொன்னேன். 1000 சேர்த்துக்கோங்க. 45,000 மீட்டர் பிளஸ் 33 மீட்டர், 45,033 மீட்டர். இதுதான் ஆன்சரா இருக்கும்.
இதே மாதிரி இந்த பயன்பாட்டு வினாக்கள்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம படிக்க போறோம். இது எல்லாத்தையுமே ஹையர் ஸ்டடீஸ்ல நமக்கு கிடைக்கும். கடலில் பயணிக்கும் போது இங்க பாருங்க, இது பாருங்க, கடலில் பயணிக்கும் போது நீளத்தை கிலோமீட்டர் தான் கிடக்கும், இல்ல நாட்டிக்கல் மைல கணக்கு. வானியல் பொருட்களை ஒளியாண்டு பயன்படுத்தும், வானியல் அளவு பயன்படுத்தும். இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கு. நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றதுக்காக. இதோட இந்த பாடம் முடியுது. இப்போ நம்ம நினைவில் கொள்கைனா ஒரு சின்ன ரிவிஷன் தான். இப்போ நான் சொன்னேன், இது புரிஞ்சுக்கிட்டா ரிவிஷன் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பாடத்தை ஒரு ரீகேப் படிச்சிருக்கோம். இப்போ ரிவிஷன் பண்ண டைம் ஆகாதுன்னு சொன்னால இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாடத்தோட ரிவிஷன் முடிச்சிடும். ரீகேப் நான் கூட புக்கை பார்க்காம அப்படியே சொல்றேன் பாருங்க. அப்படியே வருசலா சொல்லி நீங்களே கற்பனை திறன் தான் எதுனைக்குமே இப்போ நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்படின்றதுக்கும் ஒரு தடவை படிச்சா அதை ஞாபகத்துல வச்சிருப்போம். என்னன்னா அந்த கற்பனை திறன் தான். நம்ம அதை கற்பனையில யோசிச்சு வச்சிருக்கணும் மைண்டுக்குள்ள. இப்போ நம்ம இந்த பாடத்தை படிச்சிருக்கோம், கற்பனையில ஓட விடணும். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பாடம் ஓடணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை கரெக்டா படிச்சிருக்கணும். இப்ப பாருங்க, நான் இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் கூட இப்ப பண்றேன் பாருங்க. எல்லா பாடத்துக்கும் இதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக்காம இப்ப நான் பண்றேன். முதல்ல எஸ்ஐ யூனிட்னா என்னன்னு பார்த்தோம், பன்னாட்டு அளவு முறைன்னா என்னன்னு பார்த்தோம். அதுல 7 இருந்துச்சு. முதல்ல 7 இருந்துச்சு. என்னென்னா வெப்பநிலைக்கு கெல்வின், நீளத்துக்கு மீட்டர், அதே மாதிரி மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், காலத்துக்கு வினாடி, பொருட்களின் அளவுக்கு மோல், நிறைக்கு கிலோகிராம், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா. இப்படி ஒரு 7 பார்த்தோம். அதுக்கப்புறம் அளவீடை பத்தி பார்த்தோம். அளவீடுனா என்ன, தெரிஞ்ச அளவு வச்சுக்கிட்டு தெரியாத அளவை நம்ம அளக்க போறோம், அது அளவீடு. அளவீடுல 2 இருக்குன்னு பார்த்தோம், ஒன்னு எண் மதிப்பு, இன்னொன்னு அலகு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல குண்டூசி வச்சு அளக்குறோன்னு, அதுதான் அளவீடு. நீளத்தை பத்தி பார்த்தோம். நீளம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம்னு பார்த்தோம். அதோட அலகு மீட்டர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்னு குறியீடு பார்த்தோம். மீட்டரோட முதல் எழுத்துன்னா எம். மீட்டர் இங்கிலீஷ் எழுதுனா முதல் எழுத்து எம். எம்னு குறியீடு பார்த்தோம். அதுக்கப்புறம் பரப்பளவு, அந்த அந்த நீளம் நிறை காலைக்கு எஸ்ஐ அளவுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பரப்பளவுன்னு போட்டு ஒரு டயக்ராம் போட்டு, பரப்பளவுக்கு 2 பக்கம் இருக்கும், மீட்டர் 2 மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்னு. கன அளவுனா பருமன் அளவுனா பருமன் எப்படி பாக்குறதுன்னு பார்த்தோம்னா 3 அளவு இருக்கும். நம்ம கனசதுரத்தை எடுத்து பார்க்கணும். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிளர் காலம் பார்த்தோம். என்ன டேபிளர் காலம், டெசி அப்படின்னா 10ல் 1 மடங்குன்னு சொன்னேன். சென்டி அப்படின்னா 100ல் 1 மடங்குன்னு சொன்னேன். மில்லினா இன்னொரு 0, 1000ல் 1 மடங்குன்னு சொன்னேன். நேனோனா 10⁻⁹ 100 கோடியில 1 மடங்குன்னு சொன்னேன். அப்புறம் கிலோ அப்படின்னா இது எல்லாமே 1/ல வந்துச்சு, அதனால பன்மடங்குன்னு சொன்னோம். கிலோ துணை பன்மடங்குன்னு சொன்னோம். 1/ல வந்தா துணை பன்மடங்குன்னு சொன்னோம். கிலோன்றது பன்மடங்கு, கிலோன்றது கே அப்படின்னா 1000 சொன்னோம்னா 1000. இப்போ அளவிடுதல்ல ஏற்படுற பிழைகளை பத்தி நம்ம பார்த்தோம். அளவிடுதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், காமனா 3 பிழை இருக்குன்னு சொன்னோம்னா, ஒன்னு 0ல இருந்து ஆரம்பிக்கணும், இன்னொன்னு ஸ்கேலுக்கு இணையா இருக்கணும், இன்னொன்னு அளவிடும் புள்ளிக்கு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு செங்குத்தா மேல இருந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா தானே அளவு கிடைக்கிற அளவு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நிறை, அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா நிறை அப்படின்னு பார்த்தோம். நிறைனா என்ன, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை. அடுத்து நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள் அளவு நிறையோட ஈர்ப்பு விசை சேர்ந்துச்சுன்னா அது எடை. நிறைக்கு அலகு கிலோகிராம், எடைக்கு அலகு நியூட்டன். பூமியோட நிலால ஈர்ப்பு விசை குறைவுன்னு பார்த்தோம். ஏன்னா பூமியோட நிலா சின்னதா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியை விட நிலா சின்னது இல்லையா, பூமியோட நிலாவில் ஈர்ப்பு விசை குறைவு. எத்தனை மடங்கு குறைவுனா 6 மடங்கு குறைவு. இதுக்கப்புறம் மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், டன் பார்த்தோம். மில்லிகிராம்ன்றது என்ன சொன்னேன், மில்லி, அது ஒன்றும் இல்லை, மீட்டராகவே மாற்றிக்கோங்க. கிராம மீட்டரா வச்சுக்கோங்க. மில்லினா 1/1000, 1/1000. கிலோகிராம்னா 1000. அப்புறம் காலம்னா எஸ்ஐ அலகு என்ன, வினாடி. குச்சி வச்சு டைம் பார்க்கறது எப்படின்னு பார்த்தோம். மணல் கடிகாரத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஒன்று, இம்பார்ட்டன்ட் மேலும் அறிவோம்ல, இம்பார்ட்டனா ஒன்று பார்த்தோம். அதுல என்னென்னா ஓடோமீட்டர், வாகனம் கடந்த தொலைவை ஓடோமீட்டர்னு சொல்றோம். அப்புறம் மெட்ரிக் அலகுமுறை அல்லது திட்ட அலகுமுறையை 1790ல பிரெஞ்சுக்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அளக்கக்கூடிய ஸ்கேல், அரடி ஸ்கேல்ல 15 சென்டிமீட்டர் இருக்கும். 16ஆம் நூற்றாண்டுல பெட்கட்டி சொல்லுவோம், 1 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் தான். 16ஆம் நூற்றாண்டுல வில்லியம் பெட்வெல் தற்காலத்தில் பயன்படுத்துற அளவுகளை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி பிரான்சின் தலைநகரம் பாரிஸ்ல என்ன இருக்கு, ஈஃபில் டவர் நீளத்தில் அளப்போம். அப்போ ஒரு நீளத்தில் அளந்தா நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். 1 மீட்டர் படித்தர கம்பி எந்த உலோகம், பிளாட்டினம் இரிடியம். ஏன்னா அதான் துருப்பிடிக்காது, தேய்மானம் அடையாது. பிளாட்டினம் இரிடியத்தாலான 1 மீட்டர் படித்தர கம்பி பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ்ல எந்த நிறுவனம் இருக்கு, எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனம் இருக்கு, அங்க இருக்கு. அதுதான் பேரண்ட் யூனிட். இப்ப அதோட ஒரு நகல் எடுத்துட்டு வந்து எங்க வச்சிருக்காங்க, தேசிய இயற்பியலாகம் டெல்லியில வச்சிருக்காங்க.
அதே மாதிரி பிரான்ஸ்ல செவ்ரேஸ்னு ஒரு ஊர் இருக்கு. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து நிறுவனம் இருக்கு. ரெண்டுமே பிளாட்டினம் இரிடியம் தான். இங்க வந்து செவ்ரேஸ்ல வந்து 1 கிலோ அளவுள்ள உலோக தண்டு இருக்கு. அது 1889 இருந்து இருக்குன்னு பார்த்தோம். இவ்வளவுதான் கைஸ் இந்த பாடத்துல பார்த்திருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா, கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. இதே மாதிரி நம்ம 6வதுல இருந்து +1 +2 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதோட அடிஷ்னலா என்ன பண்றேன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் ஒன்று ஆட் பண்றேன். நான் இப்ப கொடுத்தல, நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களை இப்ப நான் 2 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணனா நீங்க அதை ஒரே நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அந்த நோட் சிம்பிளா இருக்கும். நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாடத்தையும் ஃபுல்லா பார்த்தாச்சு, ஒரு ரிவிஷனும் அடிச்சாச்சு. இப்போ நீங்க புக் பேக்கை நீங்களா ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நான் கூட காமிக்கிறேன், நான் ஆன்சர் சொல்றேன். இருந்தாலும் நீங்க ஒரு வருஷம் நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த புக் பேக் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ இந்த 3 கொஸ்டின் காமிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு பாருங்க. அடுத்து இப்போ 4 5 பார்த்துட்டீங்களா? அடுத்து கோடிட்ட இடத்துல 5 இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்க ஒப்புமையின் அடிப்படையில் ஒரு 3 இருக்கு, பொறுத்துகையில் 5 இருக்கு. இது எல்லாம் நான் இப்போ சொன்னது வரைக்கும் நீங்கள் புக்கெலாம் போய் இது வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சும் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஆன்சருக்கு போகலாம். நம்ம ஆன்சர் சொல்கிறேன். ஒரு மரத்தின் சுற்றுலா அளவிட பயன்படுது எதுன்னு கேட்டிங்கன்னா, மீட்டர் அளவுகோல், மீட்டர் கம்பி, பிளாஸ்டிக் அளவு. பிளாஸ்டிக் அளவு வளையாது, மீட்டர் கம்பி வளையாது, மீட்டர் அளவுகோலையும் வளர்க்க முடியாது. அளவு நடா வளையும். இப்போ மரத்தை வந்து சுற்றி நம்ம அளக்கணும். மற்ற 3 வளையாதா, இது வளையுமா, அதனால அளவு நடா ஆன்சர். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது 4.5 மீட்டர் தானா, 4 மீட்டர்னா தானா 400 சென்டிமீட்டர், 7 மீட்டர்னா 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். தெரிஞ்ச அளவு வச்சு தெரியாத அளவு அளக்கிறதுக்கு அளவீடு என்று பெயர். சரியானதை தேர்ந்தெடு. இப்போ இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உள்ளதிலே சின்னது உங்களுக்கு எது தெரியுது? மில்லி மீட்டர் தான். இது டிசெண்டிங் ஆர்டர்ல தானே இருக்கு. அப்போ மில்லி மீட்டர் இந்த ரைட் சைடு கடைசியில் இருக்கணும். அதானே உள்ளதிலே சின்னது. அப்போ சிலையும் டிலையும் இருக்கு. மில்லிமீட்டருக்கு அடுத்து 10 கோடு மில்லிமீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் கோடு சேர்ந்தா ஒன்னா 1 சென்டிமீட்டர், அடுத்து சென்டிமீட்டர் இருக்கணும், அடுத்து மீட்டர் இருந்தால் அது தப்பு. சி ஆன்சர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனக்கு கண்ணின் நிலை எங்க இருக்க வேணும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். ஆப்ஷன் பி. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர்னு பார்த்தோம். 500 கிராம் 1 கிலோ அப்படின்னா என்ன சொன்னேன்? 1000. 500 கிராம்னா 1500 பாதி தானே, 0.5 கிலோகிராம், அரை கிலோ. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் மீட்டர் தான். இதில் டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள தொலைவு அப்படின்னு காமனாக கேட்டிருக்காங்க. குத்துமதிப்பாக ஒரு 3000 கிலோமீட்டர் இருக்கும். அதை இன்ட்டு 1000 போட்டு கிலோமீட்டருக்கு மீட்டரில் சொன்னால் இன்ட்டு 1000 போட்டு அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம 3000 கிலோமீட்டர் மட்டும் தானே சொல்லுவோம். அப்போ கிலோமீட்டர் என்ற அளவுலாம் அழகிறப்போ 1 மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னா நான் மறுபடியும் அதே தான். 4 மீட்டர் தானா 400 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர்னா கிலோ இருக்கிற இடத்துல 1000 போட்டுக்கோங்க. 5 இன்ட்டு 1000 மீட்டர். ஃபர்ஸ்ட் இந்த இதையே பாருங்க. 5 கிமி 5 கிலோமீட்டர், கீக்கு பதிலாக 1000 போட்டுக்கோங்க. 5 இன்ட்டு 1000 மீட்டர், 5000 மீட்டர். சரியா தவறா கூட நம்ம புரிஞ்சு படிச்சா போடலாம் கைஸ். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். நிறைய கிலோகிராம்ல தான் சொல்லுவோம் அழகு, ரைட்டு. ஒரு மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி. மீட்டர் அளவுகோல் வளையாது. நம்ம ஸ்கேல் எப்படி வளையும்? வளைஞ்சு மார்பளவு அளக்க முடியாது. இதுக்கு அளவு நட தான் பயன்படுத்தணும். தப்பு. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 சின்ன கோடு இருக்கும். 10 மில்லிமீட்டர், ரைட்டு. முழம் என்பதை நீளத்தை அளவிடுவது நம்பகமான முறையா? முழம் என்பது நீளத்தை அளவிடணும்னா நம்பகமான முறையான்னு கேட்டால் நம்பகமான முறை கிடையாது. மீட்டர் தான் நம்பகமான முறை நீளத்துக்கு. எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆமா, பன்னாட்டு அலகு முறை தானே எஸ்ஐனா, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. சர்க்கரை பொதுத்தராசு வச்சு சர்க்கரை அளப்போம். எலுமிச்சை சாறு, சர்க்கரைன்றது வந்து ஒரு திடப்பொருள், சாலிட். அதை பொதுத்தராசு வச்சு ஆள் பண்ணலாம். எலுமிச்சை சாறு வந்து திடப்பொருள் கிடையாது, அது ஒரு திரவப்பொருள். அதை வந்து எப்படி ஆகணும்னா சோதனை சாடி, இல்லைன்னா சோதனை குடுவை, இல்லைன்னா அளவு ஜாடி. எப்படினாலும் இந்த பால் அளக்குறோம்ல, நம்ம அந்த பால் அளக்கும் போது பார்த்துருக்கீங்கன்னா அது வந்து ஒரு அளவு ஜாடின்னு தான் சொல்லுவாங்க. அதில் மார்க் போட்டிருக்கும், அதில் வந்து அளவு போட்டிருக்கும். அதை லிக்விட் அளக்கிறதுக்கு அதான பயன்படுத்தும் திரவ பொருளை. மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான என்னோட உயரம் சென்டிமீட்டர் தானே அளப்போம். 170 சென்டிமீட்டர். போலீஸுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட் எலிஜிபிள் வேணும். 170 சென்டிமீட்டர் தானே கேட்குறாங்க. உயரத்தை சென்டிமீட்டரில் அளக்குறோம்னா கூர்மையான பென்சில் முனை நீளம் எதில் அளப்போம்? மில்லிமீட்டர். ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால மில்லிமீட்டர் அளக்கலாம். பால் வந்து பருமன். பால் வந்து பருமன். நம்ம பருமன் என்ன படிச்சு? ஏ 3 இருக்குன்னு படிச்சு. சுத்தி அளக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் பருமன். காய்கறியை சுத்தினா நிறையில்னா எடை. எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை போடலாம். எல்லாம் ஒண்ணுதான். நிறையும் எடையும் ஒண்ணுதான். நிறையோட உயிர்ப்பு இசை பெருக்க போறோம், அவ்வளவு. முன்கையின் நீளத்தை நம்ம முழம்னு சொல்லுவோம். பொறுத்துக்க பாருங்க. முன்கையின் நீளத்தை முழம்னு சொல்லுவோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ 10⁻⁹ சொன்னா நானோ டெக்னாலஜி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ அப்படின்னா 1000 சொன்னேன். 1000னா 3 0 இருக்கும். 10⁻3 இவ்வளவுதான். இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் இருக்கும்.
யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.